ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் டீட்டெயிலில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ இருக்காங்க அண்ட் அவங்க அதோட காஸ்ட் என்ன, அவங்கள எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்களோட பேர் எல்லாமே சொல்லிடுறேன். அப்புறமா அவங்களோட இமேஜ் காட்டி நான் அவங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அவங்க என்னென்ன மாதிரி கேட்டகரியில் பவுலிங்கரா பேட்ஸ்மேனான்ற மாதிரி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரியும், நம்ம பாப்புலரான பிளேயர்ஸ் எல்லாமே இன்னும் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸில் அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், இல்லை ரோஹித் சர்மா இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும். ஆனால் இது இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் ஷுவராக மாறிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா மெகா ஆக்ஷன் வருது. ஸோ அந்த மெகா ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லை எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா 4 பிளேயர்ஸை மட்டும் தான் நம்ம ரீட்டைன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அதோட ரூல்ஸ் வரும். அது வந்ததுக்கப்புறமா 2025 வந்து திருப்பி மெகா ஆக்ஷன் வரும் ஐபிஎலுக்கு முன்னாடி. விச் மீன்ஸ் ஐபிஎல் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் 2024 ஐபிஎலுக்கு அப்புறமா ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆக்ஷன் நடக்கும். இந்த வருஷம் எப்படி டிசம்பரில் நடந்துச்சோ அதே மாதிரி 2024 டிசம்பரில் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா வந்து ஒரு பேட்ஸ்மேனாக தான் எடுத்திருக்காங்க ஃபார் 16 crores. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா பவுலர் நல்லா தெரியும் நமக்கு. ஸோ 12 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ அண்டு இதில் அவங்களோட இமேஜஸ் காட்டி நான் சொல்கிறேன். அண்ட் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சூரியகுமார் யாதவ் நல்லா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த வாட்டி விளையாடுவாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் இன்ஜூர்டில் போயிருக்காரு. பட் இன்ன வருஷத்துக்குமே அதோட அப்டேட் கிளியராக யாரும் சொல்லலை, அஃபிஷியலாகவும் வரலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாவது வருதா இல்லை மேட்ச்சுக்கு முன்னாடி நிச்சயமாக வந்து தான் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 crores. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஷான் கிஷன். ஸோ இவர் தான் தேர்டு ஹையஸ்ட்டு பிளேயர். இதுலேயே காஸ்ட் அதிகமாக பார்க்க முடியுங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பிளேயர். ஸோ இஷான் கிஷன் பேட்ஸ்மேன் 15.25 crores வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவே 15 crores தான். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா 15.25. ஸோ இது வந்து ட்ரேடட் வேல்யூ. ஸோ அஃபிஷியலாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பிளேயருக்கு ஏதாவது கொடுக்குறதா இருந்தாங்கன்னா அதை பற்றி அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. பட் இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அது அஃபிஷியலாக இந்த விதத்துலையும் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேவிட் பெர்வேஸ். ஸோ ஒரு ஃபாரினர். அவரை ஜஸ்ட்டு ஒரு பேஸ் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி அவர் ரெடியாக இருக்கார் அண்ட் அவரோட ஒர்த்தை அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச திலக் வர்மா. ஸோ ரீசெண்ட் டேஸில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. பார்க்கலாம் இந்த ஐபிஎல் 2024 வந்து எப்படி விளையாடுறாருன்னு சொல்லிட்டு. அவரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.7 crore. ஸோ 50 lakhs தான் ஒரு பேஸ் ப்ரைஸ் வச்சுருந்தார். பட் பார்த்திங்கன்னா 1.7 crores வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேயர் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் ஒரு கேப்டனாக வருவாரான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா குஜராத் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு செம்ம லீட் பண்ணி கேப்டனை வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்னிங்ஸும் விளையாடவே இல்லை. பிகாஸ் ஒவ்வொரு இன்னிங்ஸுமே அடிக்கிறாரோ இல்லையோ பட் கேப்டன்சியில் அவர் ப்ரூவ் பண்ணிடுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டீம் எப்படி எவால்வ் ஆகும், அவரோட பொட்டென்ஷியல் இன் கேப்டன்சி நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது குஜராத் டைட்டன்ஸில் எல்லாருமே அவங்களோட வேலையை நல்லா செஞ்சாங்க. பேட்டிங்கில் ரொம்ப சிறப்பாக யாரும் விளையாடலனாலுமே கன்சிஸ்டண்ட்டாக எல்லாருமே 30 ரன் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு 150 ரன் அடிச்சிருந்தாலே அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பவுலிங் ஸ்குவாட் தான் இருந்துச்சு. பட் அந்த டீமை வச்சு ஹர்திக் பாண்டியானால கேப்டன்சியும் நல்லா தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்களால ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு ஐபிஎல் 2023. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2022 வந்து பார்த்திங்கன்னா அவங்க கப்புமே அடித்தது வந்து அதுதான் முக்கியமான ரீசன். ஒரு புது டீம் நல்லா விளையாடுவாங்களான்னு பார்த்தாங்கன்னா சூப்பராக விளையாண்டாங்க. அதே மாதிரி தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுமே எதிர்பார்க்காத நேரத்தில் அடித்து சூப்பராக தூக்கிட்டு வந்தாங்க. அண்ட் டீமுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த 2 டீமுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க எடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ திலக் வர்மா பார்த்துருந்தோம், ஹர்திக் பாண்டியா பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து
நெக்ஸ்ட்டு எந்த பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஹர்திக் பாண்டியா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ட்ரேடுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் 100 கோடி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட். ஸோ 8.25 crores வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை இவர் பண்ணுவார் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமான இந்த பிளேயரை பார்க்கணும். ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ ப்ரைஸ் அந்தளவுக்கு இல்லை. எஸ், ஓகே, நம்ம அதை வச்சுட்டு இவர் இடப்படலாமான்னா தெரியல. மைபி லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை தான். பட் இவங்க டீமில் ரொம்ப வருஷமாக இருந்து அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல பவுலர் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஸோ யாரும் இல்லை, நம்ம சச்சின் டெண்டுல்கரோட பையன் தான் இவர். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஃபாஸ்ட் பவுலராக தான் வரணும்னு சச்சின் எதிர்பார்த்துருந்தார். பட் அவர் ஹைட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அந்த ஹைட்டில் இவ்வளோ ஸ்பீட்லலாம் நீ போட முடியாதுன்னு அவங்க கோச் சொல்லியிருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெகுலர்ஸ் ட்ரைனிங் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அது நல்லா தெரியும். அவரோட ஹிஸ்ட்ரி ரொம்ப நானும் சொல்ல விரும்பலை. பிகாஸ் அவரை பற்றி பேசாத இடமே இல்லை. அதனால அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இவருக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க, சச்சின் டெண்டுல்கர் ஒரு அர்ஜுன் டெண்டுல்கருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவரும் கிரிக்கெட் லைனே சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் பேஸ் பவுலராக கொடுக்கும்போது நிச்சயமாக அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா குமார் கார்த்திகேயா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர் தான். ஸோ இவர் 20 lakhs வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ரெக்கக்னைஸ்டு பிளேயர்ஸாக இல்லை. ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளேயர்ஸோட நேம் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜெசன் பெண்டர்ஹாஃப் ஒரு பவுலர். ஸோ 75 lakhs போயிருக்காரு. அண்ட் 75 lakhs மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆகாஷ் மதுவால். ஸோ அவரும் ஒரு பவுலர், 20 lakhs வாங்கியிருக்காங்க. ஸோ விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர். ஸோ முக்கியமாக இந்த ரோல் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவர் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு பிளேயருமே விக்கெட் கீப்பர் ரோலில் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, இஷான் கிஷனை தவிர. ஏன்னா இஷான் கிஷன் வந்து நம்ம இந்தியன் டீமுக்குமே விக்கெட் கீப்பிங் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அவர் ஏன் ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக விடலை, ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் ஒரு ரோலில் யூஸ் பண்ண வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. பார்ப்போம் எந்தளவுக்கு இவர் ஒர்க் அவுட் ஆகிறாருன்னு விக்கெட் கீப்பரில். ஸோ இவரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs வாங்கியிருக்காங்க. ரொமேரியோ ஷெஃபர்ட், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் தான். இவர் ஒரு 50 lakhs வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்களே, 24 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே எப்படி விளையாட வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே நெட் ப்ராக்டிஸில் தான் பார்ப்பாங்க. அதில் எந்தெந்த பிளேயர்ஸும் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நெட்டில் நல்லா விளையாடுவாங்க. வேறஸ் இங்கே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஒரு 2-3 மேட்ச்சுக்கு அப்புறமா அவங்கள சிட் டவுன் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது அவங்கள பவிலியன்லேயே தான் வச்சுருப்பாங்க. அவங்கள விளையாட விட மாட்டாங்க. செலெக்ஷனும் பண்ண மாட்டாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் சொல்லிவிடுவாங்க யார் யாரெல்லாமே பிளேயிங் லெவலில் இருக்கீங்க, யார் யாரெல்லாமே பிளேயிங் லெவலில் இல்லைன்னு சொல்லிட்டு. அண்டு அது எல்லாமே மேனேஜ்மெண்ட்லேருந்து கேப்டன் கிட்டே போய் கேப்டன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவார் டீம் பிளேயர்ஸ்கிட்ட. ஏன்னா நம்ம தோனி படத்தில் இதை பார்த்துருப்போம். தோனிக்கு கால் வரும் கங்குலிக்கிட்டேருந்து, நீ நாளைக்கு ரெடியாகிரு, நாளைக்கு மேட்ச் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா பிளேயர்ஸுக்குமே நடக்கும். ஈவன் ஐபிஎல்லையுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்ஸ் முலானி, இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இவரை 20 lakhs வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேஹால் வதரா, இவர் ஒரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs வாங்கியிருக்காங்க. பியூஷ் சாவ்லா, நிச்சயமாக இவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 50 lakhs வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெரால்டு கோட்ஸே, ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் டைமில் இந்த பிளேயரோட நேம் வந்து ரொம்பவுமே அடிப்பட்ட பிளேயர். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர்ஸ். ஸோ நிச்சயமாக ஐபிஎல் 2024 அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாரோ அந்தளவுக்கு தான் அடுத்தடுத்த சீசனில் வந்து அவரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது அவருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆக்ஷனில் அவர் கேட்கும்போது என்னோடய ப்ரைஸ் நான் இவ்வளோ தான் வைப்பேன், ஆனால் நான் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலுமே இவ்வளோ தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தார். அண்ட் அவர் 2 crores பேஸ் ப்ரைஸ் வச்சுருந்தார் இந்த ஆக்ஷனில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாடும் போது அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ தட் அவர் ரேட்டும் அதிகமாக போகும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதான் பேஸ் பண்ணி தான் அவர் வாங்கியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் வச்சுருந்தார் இந்த பேஸ் ப்ரைஸை 2 crores. அதுக்கப்புறமா ஸ்ரேயாஸ் கோபால், நமக்கு தெரியும், ஒரு
ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு இருக்க பிளேயர் தான் ஒரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் ஷைன் ஆகலை, நிறைய சான்சஸ் கிடைக்கல. பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல தான் கிளிக் ஆகுதான்னு. நுவான் துஷாரா ஒரு 4.8 crores வாங்கியிருக்காங்க. ஸோ நமன்தீர் 20 lakhs வாங்கியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்துல் குஷேரி, அவரும் ஒரு பவுலர் தான், அவரையும் 20 lakhs வாங்கியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபி, ஒரு ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர், 1.5 crores வாங்கியிருக்காங்க. ஷிவ்லிக் சர்மா, ஸோ இவரும் ஒரு ஆல்ரவுண்டர், இவரையும் 20 lakhs வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுதான் மொத்த டீமோட இது. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஸ்குவாடில் 1.5 crores இருக்குது. அண்ட் அது இல்லாமல் எத்தனை ஸ்லாட் இருக்குது பார்த்திங்கன்னா 0 ஸ்லாட் தான், 0 ஃபாரின் ஸ்லாட்டுமே இருக்குது. அண்ட் இந்த ஒரு பிளேயரையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். பட் பிளேயருக்கு பதில் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இன்ஜுரி நிறையா இருக்குது. அந்த இன்ஜுரிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் ஈஸியாக வாங்கிக்கலாம். அண்ட் அந்த பிளேயரோட ப்ரைஸுமே இந்த பிளேயரை விட அதிகமாக இருந்தால் தான் வாங்க முடியும். இதெல்லாம் ரூல்ஸில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஐபிஎல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐபிஎல் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.